Hi friends, என்னோட பேர் சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். இதே என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட யாராவது வந்து ரெகுலர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ரெகுலர் ஃபண்ட்ஸுக்கும் டைரக்ட் ஃபண்ட்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்போது அதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை உங்களால் நோட் பண்ண முடியும். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துக்கிட்டாலும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஃபண்டுக்கு கம்மியாக இருக்கும் அண்ட் ரெகுலர் ஃபண்டுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் ரெகுலர் ஃபண்டுக்கு அதிகமாக இருக்குன்னு என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுக்கு ஏன்னா உங்களுக்கு டைரக்ட் ஃபண்டுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதில் இன்க்ளூட் ஆகும். அது கூட புரோக்கர் சார்ஜ் இல்லை தேர்ட் பார்ட்டியோட சார்ஜஸ் அதில் இன்க்ளூட் ஆகும். அதனால தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு 30 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டைரக்ட் ஃபண்டில் ஆல்மோஸ்ட் 3.5 crores கிட்ட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அதுவே உங்களோட ரெகுலர் ஃபண்டில் வந்து 2.75 crores கிட்ட தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 75 lakhs வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து அந்த ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெகுலர் ஃபண்டில் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இருக்கிற சிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் அதே ஃபண்டில் நீங்கள் வந்து மறுபடியும் டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. 1 இயர்க்கு அப்புறம் டோட்டலாக வந்து அந்த ரெகுலரில் இருக்கிறத டைரக்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மூவ் பண்ணுற ஒரு சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். மற்றபடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து டைரக்ட் ஃபண்ட்ஸுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்டயா இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கட்டும் யாராவது ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஏன் ரெகுலரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.